வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 4ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். 871ஆம் ஆண்டில் ரெடிங் என்ற இடத்தில் நடந்த போரில் ஆல்ஃபிரட் மன்னர் டென்மார்க் ஆக்கிரமிப்பு இராணுவத்திடம் தோற்றுப்போனார். 1384ஆம் ஆண்டில் அன்றைய அந்தவட்டி ராஜ்ஜியத்தின் இன்றைய மியான்மர் மன்னராக ராசதாரித் முடிசூடிக் கொண்டார். 1493ஆம் ஆண்டில் கொலம்பஸ் தான் கண்டுபிடித்த புதிய உலகம் பின்னாளில் அமெரிக்கா என அழைக்கப்பட்ட இடத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தார். 1642ஆம் ஆண்டில் இங்கிலாந்து உள்நாட்டுப் போரில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் சார்லஸ் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்ய தனது படை வீரர்களை அனுப்பினார். 1649ஆம் ஆண்டில் இங்கிலாந்து உள்நாட்டுப் போரில் ரம்ப் நாடாளுமன்றம் முதலாம் சார்லஸ் மன்னரை விசாரணை செய்ய அனுமதித்தது. 1717ஆம் ஆண்டில் நெதர்லாந்து, பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் உத்ரெக்ட் உடன்பாட்டை தக்க வைக்க முத்தரப்பு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டன. 1762ஆம் ஆண்டில் ஸ்பானியா, நாபோலி ஆகிய நாடுகள் மீது இங்கிலாந்து 7 ஆண்டு போரை தொடங்கியது. 1798ஆம் ஆண்டில் உதுமானியர்களினால் வலாச்சியாவின் புதிய இளவரசராக நியமிக்கப்பட்ட கான்ஸ்டான்டைன் அங்கர்லி புகரெஸ்ட் வந்து சேர்ந்தார். 1847ஆம் ஆண்டில் சாமுவேல் கோல்ட் தனது முதலாவது சுழல் கைத்துப்பாக்கியை அமெரிக்க அரசுக்கு விற்பனை செய்தார். 1854ஆம் ஆண்டில் கேப்டன் வில்லியம் மெக்டொனால்ட் என்பவர் மெக்டொனால்ட் தீவுகளை கண்டுபிடித்தார். 1878ஆம் ஆண்டில் சோஃபியா நகரம் ருதுமானியரின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று 1879இல் விடுதலை பெற்ற பல்கேரியாவுடன் தலைநகரானது. 1889ஆம் ஆண்டில் இலங்கையில் சபரகமுவா மாகாணம் என்ற புதிய மாகாணம் சேர்வாக்கர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 1896ஆம் ஆண்டில் யூட்டா மாநிலம் 45வது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டது. 1912ஆம் ஆண்டில் பிரித்தானிய குடியேற்ற நாடுகளில் சாரணர் இயக்கம் நிறுவனமயப்படுத்தப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் பின்லாந்தின் விடுதலையை ரஷ்யா, ஸ்வீடன், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகியன அங்கீகரித்தன. 1948ஆம் ஆண்டில் பர்மா ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய குடியரசானது. யூனு அதன் முதலாவது பிரதமரானார். 1951ஆம் ஆண்டில் கொரிய போரில் சீனா மற்றும் வடகொரிய படைகள் சியோல் நகரை கைப்பற்றின. 1958ஆம் ஆண்டில் 14 வயது பாபி ஃபிஷர் ஐக்கிய அமெரிக்காவின் சதுரங்க வெற்றியாளர் போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியனானார். 1958ஆம் ஆண்டில் முதலாவது செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 தனது சுழற்சி பாதையை விட்டு விலகி பூமியில் வீழ்ந்தது. 1959ஆம் ஆண்டில் சோவியத்தின் லூனா 1 சந்திரனுக்கு மிக அண்மையில் சென்ற விண்கலம் என போற்றப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் பிரெஞ்சு நாட்டின் மேல் வோல்டாவில் நடந்த இராணுவ புரட்சியை தொடர்ந்து அங்கு தேசிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் வட அயர்லாந்தில் ஓர்மா நகரில் புராட்டஸ்டன்ட் அல்சுட்டர் படையினர் 6 கத்தோலிக்கர்களை சுட்டு கொன்றனர். இதற்கு பதிலடியாக அடுத்த நாள் 10 புராட்டஸ்டன்ட் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1987ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பாஸ்டன் நோக்கி சென்ற தொடருந்து ரயில் வண்டி மற்றொரு வண்டியுடன் மோதியதில் 16 பேர் உயிரிழந்தனர்.
1989 ஆண்டில் லிபியாவின் 2 மிக் ரக விமானங்கள் அமெரிக்க கடற்படையின் எஃப் வானூர்திகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 1990 ஆண்டில் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் பயணிகள் தொடருந்து ரயில் வண்டி ஒன்று சரக்கு தொடருந்துடன் மோதியதில் 307 பேர் உயிரிழந்தனர். 1998 ஆண்டில் அல்ஜீரியாவில் 3 வெவ்வேறு வன்முறை நிகழ்வுகளில் 170 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2004 ஆண்டில் ஸ்பிரிட் என்ற நாசாவின் தரை உளவி வண்டி செவ்வாய் கிரகத்தில் தரை இறங்கியது. 2010 ஆண்டில் உலகின் உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிஃபா துபாயில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. 2018 ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் பயணிகள் தொடருந்து ஒன்று பாரவுந்து ஒன்றுடன் மோதியதில் 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஜனவரி 4 காங்கோ ஜனநாயக குடியரசின் தியாகிகள் நாளாகவும், மியான்மர் நாட்டின் விடுதலை நாளாகவும், அங்கோலா நாட்டில் குடியேற்ற அடக்குமுறை வீழ்ச்சி நாளாகவும், உலகெங்கிலும் உலக பிரெய்லி தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.